ஏன்டா ஃபீல் பண்ணுறதுன்னு தான் பண்ணுற, அதை இவ்வளோ தூரம் வந்து தான் பண்ணுமா? வேற எங்கேயாவது ஃபீல் பண்ணால் பைத்தியக்காரன் நினச்சிடணும் மச்சான். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஏழு வருஷம் லவ் மச்சான். வேற ஏதோ காரணம் இது வேணா சொல்லியிருக்கலாம்டா. லவ் பண்ணும்போது தெரியும் தானடா எந்த கம்யூனிட்டின்னு. சரி விடுடா, எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான். கட்டி ஒன்று நினச்சாலே எதனா காரணத்தை சொல்லுவாளுங்க. ஓ ஆளுக்கு கம்யூனிட்டி. ஆனால் அவள் அப்படி இல்லைடா, ரொம்ப நல்லவ. டேய், அதெல்லாம் சரிதான்டா. அதுக்கு நீ ஃபீல் பண்ணாதடா. நீ ஃபீல் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். இல்லைடா மச்சான், சிரிக்கிறியா? டே மச்சான், இல்லைடா சிரிக்கலடா. இல்லை மச்சான், நீ சிரிச்சடா. டே இல்லைடா, நீயே கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி மச்சான் பாரு, இப்போ கூட சிரிக்கிற. கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சான். விடு மச்சான், என் கஷ்டம் யாருக்கும் புரியாது. டேய், நீ எதனா தப்பு பண்ணி அந்த பொண்ணு விட்டு போயிருந்தானா நீ ஃபீல் பண்ணுறதுல தப்பே இல்லை. கேவலம் ஒரு கம்யூனிட்டி காரணம் சொல்லி ஒன்று விட்டு போயிருக்கா, அவளுக்காக ஏதோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இங்கே பாரு மச்சான், வாழ்க்கையில் லவ்வுங்கிறது ஒரே பொண்ணோட நிற்க போகிறதில்ல. உனக்குன்னு கண்டிப்பாக ஒருத்தி வருவா. அவன் உனக்கு உண்மையாக இருப்பா. இந்த வெறுப்பு எல்லாத்தையும் அவகிட்ட பாசமாக காட்டு. அவள் என்றைக்கும் ஒன்று விட்டு போக மாட்டான். மச்சான், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, ஒன்று வச்சா தப்பு இல்லை. நீ சொன்னது கேட்ட மச்சான். என்னை விட்டு போனவளுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? கண்டிப்பா எனக்காக ஒருத்தி வருவா. சத்தியமாக அப்படி ஒருத்தி வரமாட்டான் மச்சான். நான் சொன்னங்கிறதெல்லாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத. அவ்வளோதான் மச்சான், ஜாலியாக இருக்கணும்டா. மச்சான், ஞாபகம் இருக்கா 10th படிக்கும்போது தம் அடிச்சு கணக்கு வாத்தியாட்ட மாட்டினோமே, செம்மலாடம் கட்டிட்டார்ல. செம்ம அடி. எப்பா மறக்கவே முடியாதுடா. இப்போ வரைக்கும் அல்லு இல்லை மச்சான். ஆமா மச்சான், அடிச்ச அடி உடம்பெல்லாம் நினைச்சாலே இன்னும் பயங்கரமா வலிக்குது மச்சான். சே, அதெல்லாம் ஒரு டைமிங் இல்லை மச்சான். அப்புறம் இந்த ராஜேஷ் ஸ்டேஜ்ல ஆனந்த் டமால்னு ஒரு குத்து. ஏன் மச்சான், விட்டு போயிட்டல?
வாழ்க்கையில எல்லாம் திருப்பு கிடைச்சிருன்னு சொன்னேன். அண்ணா நீ திரும்ப வர மாட்டேன்ல? ஏன்டா நான் விட்டு போனேன்? இங்கே இருக்கவே பிடிக்கல மச்சான். யாருமே உண்மையா இல்லடா. நீ மட்டும் இருந்திருந்தீனா இவ்வளோ வலி இவ்வளோ வேதனை எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பாங்கடா. பேசாம என்னையும் ஆச்சரியப்படு மச்சான். நான் வரேன் மச்சான். என்னடா பண்ற? சூசைட் பண்ண போறியா? என்ன நீ சாவறத அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். இங்க வர்றா, வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதை நீயா முடிச்சுன்னு நினைக்காத, புரியுதா? டேய், உன்னோட எல்லா கஷ்டத்துலையும் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் நான் இருப்பேன். நட்பு என்ற வார்த்தை இந்த உலகில் உலவும் வரை இங்கே யாரும் அனாதை இல்லை.